வணக்கம் நண்பர்களே. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்காப்பா? ஏவி கிளியரா? சரி, இது வந்து இன்னைக்கு 9:10 அங்கே பிரபாகரன் ஹாய். புகழ் வணக்கம். ஏவி கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கப்பா. ஏவி கிளியர் சார். ஒரு 2 மினிட்ஸ்ப்பா, எல்லாருமே வந்துடட்டும். சரிங்களா, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? சச்சின் குட் ஈவினிங். சங்கீதா குட் ஈவினிங். சரிப்பா, ஸ்டார்ட் பண்ணலாம். சேத்துராமன் வணக்கம். ஸோ வெல்கம் டு வெராண்டா ரேஸ் யூடியூப் சேனல். நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 9 மற்றும் 10 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம்ப்பா. சரி, நம்ம வெராண்டா ரேஸில் நீங்கள் கோர்சஸ் ஜாயின் பண்ணணும், ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 7305092269 அப்படிங்கிற ஒரு நம்பர். சரிங்களா, இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, என்னால் போய் பிரான்ச்சில் தங்கி படிக்க முடியாது, பிரான்ச்சில் டெய்லியும் போயிட்டு வந்து படிக்க முடியாது, நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், இல்லை வீட்டில் இருந்தாலும் என்னால் போயிட்டு வந்து படிக்க முடியாது அப்படின்னா அவர்களுக்கு இந்த கோர்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ ஆஃப்லைன், சரிங்களா, நான் காலேஜ் முடிச்சிருக்கேன் அல்லது நான் போய் பிரான்ச்சில் தங்கி அங்கேருந்து படிக்கணும், சரிங்களா, பிரான்ச்சில் நீங்கள் டெய்லி வீட்டிலேருந்து பிரான்ச்சுக்கு போயிட்டு வந்து படிக்கணும் அப்படின்னா டே ஸ்காலராக இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அல்லது நான் பிவி ப்ராக்டிஸ் வில்லேஜஸில் தங்கி படிக்கணும், டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ஸ்டடி, சரிங்களா, லைக் அங்கேயே எனக்கு ஹாஸ்டல் கொடுத்துட்டா நல்லாயிருக்கும், ஒரு 6 மாதம் என்னை விட்டால் நான் படிச்சுப்பேன் அப்படின்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா, இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னா மதுரை அருப்புக்கோட்டையில் இருக்குது, அடுத்தது சென்னை நியரில் குன்றத்தூரில் இருக்குப்பா. இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? ரெடி? வயர்லெஸ் பிரெயின் குட் ஈவினிங்ப்பா. சரிப்பா, சரி ஸ்டார்ட் பண்ணலாம். செபி, சரிங்களா, அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா கன்சிடர் ஈஸிங் நார்ம்ஸ், சரிங்களா, அதாவது பழைய கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருப்பாங்கல்ல, அதில் சில தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? எம்எஃப்எஸ் அப்படின்னா டார்கெட் பிஓ. வாங்க வணக்கம். ரைட், யாருக்குன்னா மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், சரிங்களா, மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் ஹவுஸஸ் இருப்பாங்கல்லப்பா, ஏயுஎம் கம்பெனிஸ், அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், அவங்க தான் மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் ரன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு சில தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன தளர்வுகள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். The Securities and Exchange Board of India proposed to ease the broad-basing requirement of asset management companies and permit them to serve pooled non-broad-based funds subject to the strong governance and regulatory controls அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன? இந்த இடத்துல இதுதான், இந்த ஃபினான்ஷியல் டேர்ம் தான் முக்கியம். இங்கே பாருங்கப்பா, இங்கே இருக்குல்ல, பூல்டு நான் ப்ராட் பேஸ்டு ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன? என்ன ஐடியா சண்முக பிரியா? அப்படின்னா என்ன ஐடியா யாருக்காவது இருக்கா? சரி, நான் சொல்கிறேன், கவனிங்க. இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் இருக்காங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சரிங்களா. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 50 பேர் பணம் கொடுக்குறாங்க, இவங்களோட லிமிட்டே அவ்வளோதான், சரிங்களா. இவங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸுக்கு பணம் கொடுக்குறாங்க. இவங்க எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்க. இப்போ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு 30 பேர் அடிஷ்னலாக இன்னொரு 30 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்களும் பணம் கொடுக்குறோம், எங்களையும் இன்வெஸ்டராக சேர்த்துக்கோங்க, மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு இவங்களால் அதை பண்ண முடியாது. என்ன காரணம்னா, செபி வந்து அடிஷ்னலாக யாரையும் ஆட் பண்ணக்கூடாது, சரிங்களா. ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டு தான், அடிஷ்னலாக யாரையும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இந்த தளர்வுகளை தான் இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் அடிஷ்னலாக சேர்ந்துக்கலாம், சரிங்களா, அடிஷ்னலாக சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகேவா? கிளியரா? நியூஸ் புரிஞ்சுதா? இதை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? இது புரிஞ்சுதாப்பா? இது புரிஞ்சுதா? சரிங்களா? ஆனால் இதுக்கு ஸ்ட்ராங்காக செபி கவர்னன்ஸ் அவங்க தான் ரெகுலேட்டரி கண்ட்ரோல்ஸ் அவங்க தான் வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் 24 ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஆக்ட் படி என்ன பண்ணுறாங்கன்னா இதை பர்மிட் பண்ணுறாங்க. யாருக்கு? அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் டு ப்ரொவைட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்வைசரி சர்வீசஸ். சரிங்களா? கவனமாக பார்க்கணும். மேனேஜ்மெண்ட் பண்ணுறதும் சரி, அட்வைசரி சர்வீசஸும் பண்ணலாம். ப்ராட் பேஸ்டு நேச்சரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு கவனிங்க பாருங்கள். ஏஎம்சிஸ் டிசைர் இஸ் ஆஃப் ப்ரொவைடிங் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்வைசரி சர்வீசஸ் டு நான் ப்ராட் பேஸ்டு ஃபண்ட்ஸ் நீட் டு மேண்டேட்டரிலி அப்டைன் பிஎம்எஸ் லைசன்ஸ் டு டூ த சேம். அப்படின்னா என்னது சார்னா, நல்லா கவனிங்க. மற்ற ஃபண்ட் ஹவுஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, மற்ற ஃபண்ட் ஹவுஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக அதை பண்ணாங்க. ஆனால் ஃபண்ட் ஹவுஸ் அப்படின்னா மற்ற ரெகுலேட்டரி என்டிட்டிஸ். ஆனால் இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா அதற்காக தனியாக லைசன்ஸ் வாங்கினாலும் அதை பார்த்திங்க அப்படின்னா பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டாங்கன்னா பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. த ரெகுலேட்டர் ஹேஸ் டேக்கன் இன் டு கன்சிடரேஷன் ஆஃப் த சப்மிஷன் ஆஃப் ஏஎம்சிஸ் அண்ட் தட் திஸ் ரெகுலேஷன்ஸ் ஹேவ் ப்ரூவன் டு பி எ barrier and do not provide level playing field them with other intermediate engaged in providing management and advisories to non-broad based funds. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த ரெகுலேட்டரி ஆக்ஷன் எடுத்துருக்காங்கல்ல, இதில் பார்த்தீங்கன்னா ஏஎம்சிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மற்ற இன்டர்மீடியேட்ஸ் இதுக்குள்ளார என்டர் ஆகக்கூடாது ஆல்டர்னேட்டிவ் ஃபண்ட்ஸ்லன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன் எ சர்க்குலர், இது எஸ் கிடையாதுப்பா, இன் எ சர்க்குலர் SEBI noted that during this discussion, the industry also highlighted that there are opportunities related to management and advisory of pooled assets wherein the domain expertise in with AMCs. சரிங்களா? இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதோடைய ஹைலைட்ஸ் இன்னும் இதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு செபி என்ன பண்ணுறாங்கன்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ஸ் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர்க்குலர் பார்த்து இங்கே பாருங்கள். ஹவெவர் ரெஸ்ட்ரிக்ஷன் டியூ டு த ப்ராட் பேசிங் க்ரைட்டீரியா டு நாட் பர்மிட் ஏஎம்சிஸ் டு டேக் அப் சச் mandates. It said SEBI has out public comment on the circular by July 28. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா எடுத்த உடனே இந்த ஏஎம்சிஸ் பிஸ்னஸ் இதை நீங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, பப்ளிக்கோடைய ஒப்பீனியனையும் கேட்டுட்டு தான். சரிங்களா? அதோடைய சர்க்குலர் ஜூலை 28க்கு நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம். சரிங்களா? பப்ளிக் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. SEBI has also proposed the expansion of permissible activities or AMCs and their subsidiaries, allowing them to undertake activities ancillary to their core operations such as distribution and marketing services. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஏஎம்சி பிஸ்னஸ் தான் சரிங்களா மேனேஜ்மெண்ட்டும் ஆப்ரேஷன்ஸும் டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணுறாங்க, அவங்களுடைய சப்சிடரிஸும் அதை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ தான் செபி அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. These activities must fall within the regulatory oversight of any domestic regulator or foreign regulators jurisdiction, ensuring that all such operations remains within the ambit of a recognized regulatory framework, it said. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் டொமஸ்டிக் ரெகுலேட்டர் அல்லது ஃபாரின் ரெகுலேட்டர் யார் இருந்தாலும் அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே செபியுடைய ரெகுலேட்டரிஸ் படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஓகேவா? ரைட். அடுத்தது பாருங்கள். AMCs will be required to ensure that resources dedicated to pooled non-broad based fund, இந்த நியூஸ் இதை பற்றி மட்டும்தான் இந்த நியூஸ், are proportionate to fees earned from such funds through investors. Mutual funds investors are not made to bear the cost of such product. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அடிஷ்னலாக நீங்கள் இதெல்லாம் இந்த பிஸ்னஸ் பண்ணும் பொழுது இன்வெஸ்டார்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. SEBI may prescribe a range of fees for the AMCs to change from their pooled non-broad based funds. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ப்ரெஸ்கிரைப் பண்ணாத வரைக்கும் நீங்கள் வாங்கக்கூடாது. மேபி ஃப்யூச்சரில் அவங்க வாங்கலாம், வாங்க வேணான்னு கூட சொல்லலாம். ஸோ வாங்கலான்னு சொல்லலாம்னா அவங்க அதை தான் லைக் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா அதை எக்ஸிட் லோடுன்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸிட் லோடில் செபி ஃபிக்ஸ் பண்ணுறதை வச்சு தான் நீங்கள் இந்த பூல்டு பேஸ்டு ஃபண்டில் நீங்கள் பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா.
The key personnel responsible is for investment decision making and fund management will also need to be segregated. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இதோடைய பர்சனல் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனு ஃபண்ட் மேனேஜர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்கிறவரையும் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டையும் ஒன்றா இதோடைய ப்ராசஸ் பண்ணக்கூடாது, செக்ரிகேட் பண்ணி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The fund manager may be common only if investment objective and asset allocation are the same, replicated across all the managed by the fund manager, the circular said. அதாவது என்னன்னா இன்கேஸ் இந்த ரெண்டு ஆப்ரேஷன்ஸையும் ஒரே நபர் தான் பண்ணுறார் அப்படின்னா அப்போ நம்மளால் செக்ரிகேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரி, நான் இதோடைய சம்மரி சொல்கிறேன். நிறையா பேர்த்துக்கு சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். நான் ஒரு தடவை சம்மரி சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் பாருங்க. இப்போ ஒன்றும் இல்லை, செபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நபர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதாவது எஸ்ஐபி மூலிமா மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸுக்கு பணம் கொடுக்குறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் என்ன பண்ணுறாங்க, அதை பிஸ்னஸாக பண்ணுறாங்க. இப்போ ஒரு லிமிட்டட் பர்சன்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு வச்சுருக்காங்க. சரிங்களா? இப்போ அடிஷ்னலாக இன்னொரு 40 பேர் 50 பேர் வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் எதுவுமே வாங்கக்கூடாது, நீங்கள் அந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணக்கூடாது, அடிஷ்னல் ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான்ப்பா நியூஸ். கிளியரா? அது கிளியரான்னு சொல்லுங்கப்பா. அது கிளியர்னால் நம்ம அடுத்தது போயிடலாம். சரி, அது இது மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு வளவலன்னு இருக்கும். இதுக்கு மேலே எல்லாமே சூப்பர் நியூஸஸ் தான். ரைட், நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நியூஸ். சி டிவிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா லான்ச் ஆஃப் ஜூபிட்டர் 1110 வண்டி நேபாள். இங்கே பாருங்கள், நேபாளில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே வண்டியை இந்தியாவில் லான்ச் பண்ணால் அது நமக்கு முக்கியமே கிடையாது. சரிங்களா? ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேபாளில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சுரேஷ் சார் வந்திருக்காரா? சுரேஷ் சாரா வந்திருக்காரு? சிஆர்ஐசி 40 குட் ஈவினிங் வந்திருக்கு. சுரேஷ் சார் வந்திருக்காரா? சந்திரகுமார் ஸ்மைலிங் ஸ்டாரா? ஐயா வணக்கம் ஐயா, ஸ்மைலிங் ஸ்டார் ஐயா வணக்கம். சரிப்பா, நம்ம ஸ்மைலிங் ஸ்டார் ஐயா வந்திருக்காரு. ஐயாவுக்கு ஒரு வணக்கம் வச்சுருங்கப்பா. சரி, டிவிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜூபிட்டர் 110 நேபாளில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்ட், இந்தோனேஷியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி லீடிங் குளோபல் மேனுஃபேக்சர் ஆஃப் 2 and 3 வீலர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஜூபிட்டர் 110 அப்படின்னு சொல்லிட்டு நேபாளில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு செக்மெண்ட் அங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ யார் கூட சேர்ந்து? த லான்ச் ஈவெண்ட் வாஸ் ஆர்கனைஸ்டு பை ஜக்தம்பா மோட்டார்ஸ். அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை லான்ச் பண்ணியிருக்காங்கப்பா. சரிங்களா? அட்ஜஸ்டன் டு அடிஷன் டிவிஎஸ் லைனப் ஸ்கூட்டிங் பேஸ்டு 15 ஃபஸ்ட் இன் கிளாஸ், 14 பெஸ்ட் இன் கிளாஸ் ஃபியூச்சர்ஸை இதை ஆட் பண்ணியிருக்காங்க மைலேஜுக்காக எல்லாமே. 110 டிஸ்க் எக்ஸிசி சிஆர்ஐசி. நான் ஆஸ்பிரண்டா? ஏப்பா யாருப்பா அது? சந்திரகுமார் சுரேஷ் சார் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க. ஓகே, டன். சரி பாருங்கப்பா, இந்த என்பிஆர் இதுக்காக தான் இந்த நியூஸே கொடுத்தேன். அப்போ இந்த 110 சிசி வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா லைக் இந்தியாவில் 1,00,000 ரூபா வருமா? அங்கே பார்த்தீங்கன்னா என்பிஆர்னா நேபாளிஸ் ருப்பி. நேபாளிஸ் ருப்பியில் எவ்வளோ பே பண்ணணும்னா 2,57,900 ரூபாய். சரிங்களா? நேபாளில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ கவனிங்களேன், இப்போ இந்தியாவில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1,00,000 1,50,000 சொல்லியிருக்குல்ல. இந்தியாவில் பர் கேபிட்டா இன்கம் ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் சாதாரணமாக 1,50,000 ரூபாய் சம்பாதிப்பாங்க. சரிங்களா? அப்போ நேபாளில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஆண்டு வருமானம் இருக்கும் அப்படின்னா 1,96,000 நேபாளிஸ் ருப்பி. சொல்கிறது புரிஞ்சுங்களா? 1,96,000 நேபாளிஸ் ருப்பி தான் இருக்குது. ஓகே, கரன்சி கன்வர்ஷன் இல்லையா? அப்போ கவனிங்க, 2,50,000 ரூபா பே பண்ணணும்னா டெய்லி வேஜஸ் எம்ப்ளாய்க்கு இது மிகப்பெரிய ஒரு தொகை. இது வந்து ஐஎன்ஆரில் கிடையாதுப்பா, நேபாளிஸ் ருப்பியில் அவங்க சொல்லியிருக்காங்க. கிளியரா? சரிப்பா, அடுத்தது கவனிங்க. ரைட், இந்த வண்டியை பாருங்கள், ஸ்கோடா
ஸ்கோடா ஆட்டோவும் ஃபோக்ஸ் வேகன் இந்தியாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பென்ட்லி வெஹிக்கலை இந்தியன் மார்க்கெட்டில் சேல் பண்ண போகிறாங்க. சரிங்களா, இந்த வெஹிக்கல் தான்ப்பா பென்ட்லிங்கிற ஒரு வெஹிக்கல். சரி பார்ப்போம். ஸோ ஸ்கோடா ஆட்டோவும் ஃபோக்ஸ் வேகன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ரெண்டு பேரும் சேர்ந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பென்ட்லி இது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பிராண்டு. இப்போ கொஷின் கேட்பாங்க, பென்ட்லி அப்படிங்கிற ஒரு பிராண்டு எந்த நாட்டை சேர்ந்த ஒரு பிராண்டுன்னா பிரிட்டிஷ் பிராண்ட். 6th மார்க் அண்டர் த குரூப்ஸ் அம்பர்லா குரூப்பில் இருந்து வந்தது. இவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரம் July 1, 2025 பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக இதை இம்போர்ட் பண்ணி அவங்களுடைய லக்ஸரி கார் எரேனால இதை சேல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இங்கே பாருங்க, அபி தாமஸ் ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த பிராண்ட் டைரக்டர் ஆஃப் பென்ட்லி இந்தியா. இதெல்லாம் ஒரு கொஷினாக கேட்கலாம். அபி தாமஸ், ஓகேங்களா, இவர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் டைரக்டர் ஆஃப் பென்ட்லி இந்தியாவுக்கு பிராண்டில் பார்த்தீங்கன்னா இவர் தான் டைரக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பென்ட்லி இந்தியா வில் ஹேவ் 3 நியூ டீலர் பார்ட்னர் அக்ராஸ் இன் சிட்டிஸ். எங்கெங்க அப்படின்னா பெங்களூரில் நீங்கள் வாங்கலாம், மும்பையில் வாங்கலாம், நியூ டெல்லியில் வாங்கலாம். எங்கே சென்னை காணாமே. அப்போ இந்த காரை யார் இது பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா ஹை, இங்கே பாருங்கள், ஹை நெட்ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ் கிடையாதுப்பா, முன்னாடி யூ போட்டுக்கோங்க, அல்ட்ரா ஹை நெட்ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ் தான் வாங்க முடியும். ஓகேங்களா, அவ்வளோ தூரம் பர்ஃபார்மன்ஸு ரொம்ப லக்ஸூரியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஸ்லா லான்ச்சஸ் டுடே இன் மும்பை. ஆமாங்க, நான் கூட பார்த்தேன். நம்ம நியூஸ் கொண்டு வந்துடும். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையா பார்த்துருக்கோம் கரெக்டாக. ஜியோ பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ராக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அவங்க கூட சேர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிளாக் ராக் கூட சேர்ந்து எவ்வளோ லான்ச் பண்ண போகிறாங்கன்னா 17,800 கோடி ரூபாய்க்கு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்கப்பா. த்ரூ எதன் மூலியமா அப்படின்னா என்எஃப்ஓடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நியூ ஃபண்ட் ஆஃபர்னு சொல்லுவாங்க. நியூ ஃபண்ட் ஆஃபர், சரிங்களா. அப்போ இந்த நியூ ஃபண்ட் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க. சரிங்களா, மினிமம் ஒரு அமௌண்ட்டு லைக் மினிமம் நீங்கள் 100 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அல்லது 500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதை ரெகுலர் இன்டர்வல்ஸில் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். தட் இஸ் கால்ட் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதன் மூலிமா 17,800 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஓகேவா, See, the offering drew participations from over 90 institutional investors. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 67,000 ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா டாப் 15 அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் லிஸ்ட்டில் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவில் சொல்லியிருக்காங்கப்பா. என்எஃப்ஓ ஐபிஓ சிமிலர் மாதிரி தான் சொல்லலாம். பட் ஐபிஓ அப்படிங்கிறது டைரெக்டாக கம்பெனியே லான்ச் பண்ணுறதுப்பா. சரிங்களா, என்எஃப்ஓ அப்படிங்கிறது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லான்ச் பண்ணுறது. உங்ககிட்ட இந்த ஃபண்டை எடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஐபிஓ அப்படிங்கிறது இந்த கம்பெனியே டைரெக்டாக உங்ககிட்ட பணம் கேட்குறாங்க. சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குன்னு சொல்லலாம், ஷேருன்னு சொல்லலாம். இந்த என்எஃப்ஓ அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லலாம். ஓகேவா, புரிஞ்சுதா? சரிப்பா, அடுத்தது பாருங்க. ஆதித்யா பிர்லா சன் லைஃப் ஏஎம்சி ரைசஸ் 700 கோடி வயா ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. சரிங்களா, கொஷின்லேயே ஆன்சர் இருக்குது. ஆல்டர்னேட்டாக வேறு ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. சரிங்களா, மும்பையில் இது பார்த்தீங்கன்னா இதற்காக அவங்க 700 கோடி ரூபாய் ஃபண்டை ரெடி பண்ணுறாங்கப்பா. சரிங்களா, இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் 2 சீரியஸ் 2 கேட்டகரி 2 ஆல்டர்னேட்டிவ் ஃபண்டில் வரும்னு சொல்கிறாங்க. இந்த ஃபண்டு மூலியமாக பார்த்தீங்கன்னா 1,250 கோடி க்ரீன் ஷூ ஆப்ஷனை உபயோகப்படுத்திக்கலாம்னு சொல்கிறாங்க. சரிங்களா, க்ரீன் ஷூ ஆப்ஷன் அப்படின்னா என்னது? ஆல்ரெடி நம்ம நிறையா நடத்தியிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னோம். சண்முக பிரியா உங்கள்கிட்ட தான் நீங்கள் தான் அடிக்கடி அதை கேட்பீங்க. க்ரீன் ஷூ ஆப்ஷன், சரிங்களா. அடிஷ்னலாக க்ரீன் ஷூ ஆப்ஷன் மூலியமாக கூட 2,500 கோடி வரைக்கும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறது யார் அப்படின்னா அமித் கன்சால் அப்படிங்கிறவங்க தான் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. சார் டிஎன் பேங்கர் சார், வணக்கம். ஆமாம் சார், ஞாபகம் இருக்குது. உப்மா வேறு லெவல். இங்கே பாருங்கள், ஹாஸ்டலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உப்புமா ஃபார் எக்ஸாம்பிள். வெரி குட் வெரி குட். அடிஷ்னல் கேபிட்டல் ரைஸ் பிரபாகரன் ப்ரொஃபஷனல். சரி, இங்கே பாருங்கள்,
இப்போ ஹாஸ்டலில் தோசை போடுறாங்க, டப்புன்னு முடிஞ்சிருச்சு, மறுபடியும் தோசை சுடுறதுக்கு டைம் கிடையாது, அதனால் உப்புமா போடுறாங்க. அவங்களுக்கு தேவை ஃபுட்டு சப்ளை முடிஞ்சது. சரிங்களா? அதே மாதிரி ஒரு கேபிட்டல் மார்க்கெட் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1000 கோடி வரைக்கும் தான் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும், மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 1000 கோடியை மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க, ஏர்லியராகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 10,000 பேர் வெயிட் பண்ணுறாங்க, இன்னும் நாங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு போட்டி போடுறாங்க. அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த க்ரீன் ஷூ ஆப்ஷனை யார் உபயோகப்படுத்த முடியும்னா ஐபிஓ லான்ச்சுக்கு அண்டர் ரைட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா மேலும் இன்னொரு 500 கோடியை இந்த 10,000 பேரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ டோட்டலாக இந்த கம்பெனி எவ்வளோ உபயோகப்படுத்திருக்காங்க? 1500 கோடி ஃபண்ட் லான்ச் பண்ணுறாங்க. ஏன் இந்த க்ரீன் ஷூ ஆப்ஷனை உபயோகப்படுத்துகிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். பிரபாகரன், உங்களுக்கான கேள்வி. சரிங்களா? ஒய் கார்பரேட்ஸ் ஆர் யூசிங் க்ரீன் ஷூ ஆப்ஷன் ஃபார் த பர்பஸ். இந்த ஃபண்டை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டைவர்சிஃபைடாக யூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சரி, அடுத்தது பாருங்க. டெப்ட் செக்யூரிட்டைசேஷன் இன் வால்யூம் ரைசஸ் இன் ஏப்ரல் டு ஜூன். சரிங்களா? கரெக்டு தான். ஃபஸ்ட்டு டு யூஸ் சர்ப்ளஸ் ஃபண்டு, கரெக்டு. சரிங்களா? அதாவது ஃபண்டை பார்த்தீங்க அப்படின்னா மக்களை வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது. சரிங்களா? ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி செகண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஃபண்டை வந்து அந்த ஷேரை பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக வச்சுருக்க முடியும். அப்போ தான் ஸ்டேபிளாக வச்சுருக்க முடியும். சரிங்களா? இப்போ 1,00,000 பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு வந்துட்டு 10,000 பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது 90,000 பேர் ஐபிஓ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஷேர்ஸ் ரிலீஸ் ஆனதுன்னா பிச்சுக்கிட்டு பறக்கும் தானே. அது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக, ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக தான் எல்லாத்துக்குமே கொடுக்குது. அப்போ ஐபிஓ முடிஞ்சுட்டு அந்த ஷேர் லிஸ்ட் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். லிஸ்ட் அவுட் ஆகும் பொழுது கரெக்டான கிராஜுவல் இன்க்ரீஸில் இருக்கும். புரிஞ்சதா? கிளியரா? ஸோ டெப்ட் செக்யூரிட்டைசேஷன் வால்யூம்ஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா 40, அதாவது டெப்ட் செக்யூரிட்டி. இப்போ தான் நம்ம பார்த்தோம் டெப்ட் செக்யூரிட்டி கடன் பத்திரங்கள். அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு ஜூனில் 49,000 கோடி அதிகமாக இருக்குது. கம்பேர்டு டு போன வருஷம் பார்த்தீங்கன்னா 45,000 கோடி தான் இருக்குது. இந்த வருஷம் 49,000 கோடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரைஸ் பண்ணியிருக்காங்கப்பா. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 90 ரவுண்டில் இது நடந்திருக்கு அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா ரேட்டிங் ஏஜென்சி கிறிசில் சொல்லியிருக்காங்கப்பா. கிறிசில். நெக்ஸ்ட்டு ஆனுவல் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் நவ் லிங்க்டு டு மிஷன் கர்மயோகி கோர்ஸ் கம்ப்ளீஷன். அதாவது பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். சரிங்களா? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் பண்ணுறாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை அப்ரைசல் பண்ணுறாங்க. அப்படி அப்ரைசல் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஊதிய உயர்வு இதெல்லாமே கொடுப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா இப்போ மிஷன் கர்மயோகியோடைய கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும். இல்லை பிரபாகரன், டெப்ட் செக்யூரிட்டிசேஷன் அப்படிங்கிறது எப்படி என்பி ஆக முடியும்? டெப்ட் செக்யூரிட்டிஸுங்க, ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்காக கடன் பத்திரங்கள். இங்கே பாருங்கள். ஸோ இந்த பீரியட் 2025 டு 26ல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ஒரு வருஷத்தில் அவங்களுக்கு ஒரு தடவையும் அப்ரைசல் பண்ணும் பொழுது இந்த டெஸ்ட்டை அவங்க எழுதியிருக்கணும். மிஷன் கர்மயோகி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் கொடுக்குற டெஸ்ட்டை அவங்க கண்டிப்பாக எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. சரிங்களா? அப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு உள்ளார பார்த்தீங்கன்னா அப்ரைசலுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ரிப்போர்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா 2025 டு 26லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, இந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்தே. ஓகேவா? ரைட். எப்படி என்ன எவால்யூஷன் ப்ராசஸ் பாருங்கள். ஆஸ் பர் த ஃப்ரேம் ஒர்க் காம்பிடென்சின்னா என்னது சார்னா ஸ்கில்ஸ். காம்பிடென்சின்னா ஸ்கில்ஸ்ப்பா. சரிங்களா? அந்த எம்ப்ளாயோடைய ஸ்கில்ஸ் அட்டைன்மெண்ட் வில் பி எவாலுவேட்டட் த்ரூ ஸ்டாண்ட் அலோன் அசஸ்மெண்ட் பேஸ்ட் ஆன் கோர்சஸ் ஐடென்டிஃபை பை த மினிஸ்ட்ரிஸ் டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஃபார் எம்ப்ளாயீஸ் அட் ஈச் லெவல். என்ன அப்படின்னா
ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஸ்கில்ஸை செக் பண்ணுறதுக்காக அவங்களே சில டெஸ்ட் மாடியூல்ஸ் வச்சுருக்காங்க. அதை படித்து பார்த்துட்டு அந்த டெஸ்ட் எழுதணும். சரிங்களா? அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணியே ஆகணும். வில் ஹாவ் டு பாஸ் த அசஸ்மெண்ட் மேண்டேட்டட் ஃபார் தம் டியூரிங் த ரிப்போர்ட்டிங் இயர். ஒவ்வொரு வருடம் ஆல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அண்ட் ஆல் ஆஃபீஸர்ஸ், சரிங்களா, ஆஃப் த ஏஏஎஸ், சரிங்களா, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே வர எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் அதை எழுதியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The successful completion of the assessment will also be reported in the APAR by fetching relevant from IGOT ஆன்லைன் ட்ரைனிங். ஒன்றும் இல்லை, இவங்களுடைய கம்ப்ளீஷன் அசஸ்மெண்ட் எல்லாமே அவங்களுடைய பிளாட்ஃபார்ம்லேயே அவங்க ரிப்போர்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? யார் யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட் மே பி நோட்டட் தட் த யூனியன் கேபினெட் அப்ரூவ்டு மிஷன் கர்மயோகி த நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் சிவில் சர்வீசஸ் கெப்பாசிட்டி பில்டிங் இன் 2020. சரிங்களா? சிவில் சர்வீசஸ்க்கு எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக மிஷன் கர்மயோகி கொடுத்தே ஆகணும்னு 2020 யூனியன் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க இதில். சரிங்களா? இதோட எய்ம் என்ன அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஃபார் கெப்பாசிட்டி பில்டிங் ஃபார் சிவில் சர்வன்ட்ஸ் ஸோ தட் தே ரிமைன் என்ட்ரன்ச்டு இன் இந்தியன் கல்ச்சர் அண்ட் சென்சிபிலிட்டிஸ் அண்ட் ரிமைன் கனெக்டட் வித் த ரூட்ஸ் while they learn from the best institution and practices across the world. ஒன்றும் இல்லை, இந்த ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா சிறப்பாக வேலை பார்ப்பாங்க, இந்தியாவுடைய கல்ச்சரை பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எம்ப்ளாயிஸ் டு கம்ப்ளீட் அட்லீஸ்ட் 50% ஆஃப் த கோர்ஸ் ப்ரெஸ்கிரைப்டு பை த எம்டி. இங்கே பாருங்கள், பாஸ் பர்சன்டேஜ் பாருங்கள், 50%. சரிங்களா? டு கம்ப்ளீட் த ப்ரெஸ்கிரைப்டு காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் March 31, 2026 இதை பாஸ் பண்ணி 50% எடுத்தே ஆகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. For central government employees and AIS officers under central deputation, all MDOs government shall identify the relevant course IGOT கர்மயோகி பிளாட்ஃபார்ம். அதாவது யார் யாருக்கு என்னென்ன டெஸ்ட் சீரியஸ். இப்போது ஒரு உதாரணத்துக்கு, சார் நான் அசிஸ்டன்ட் கேடரில் இருக்கேன், ஒருத்தர் மேனேஜர் கேடரில் இருக்கார், ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி எக்ஸாம் இருக்குமானா கிடையாது. யார் யாருக்கு எந்தெந்த கேடரில் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிற ரிலவெண்ட் கோர்ஸ் எல்லாமே மிஷன் கர்மயோகி ஐஜிஓடி பிளாட்ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக எத்தனை கோர்ஸ் இருக்குன்னா மினிமம் 6 கோர்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முக்கியம்ப்பா. ஃபாலோவிங் லெவல் யார் யாருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சீனியர் ஆஃபீஸர்ஸு, அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர்ஸு, அண்டர் செக்ரட்டரிக்கு, டெபுட்டி செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி எல்லாத்துக்குமே இருக்கும். ஃபார் ஆஃபீஸர்ஸ் பிலாங்கிங் டு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ்ஸு, ஏஎஸ், இந்த ஐஏஎஸ், இந்த மாதிரி எல்லா கேடரில் இருக்கிறவங்களுக்கும் இது நடக்கும். ஃபாரஸ்ட் சர்வீஸ் எல்லாத்துக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிசிஏ குட் செலக்ட் எ மினிமம் ஆஃப் 6 கோர்சஸ் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் லெவல் அப் டு 9 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். அதாவது 9 வருடம் வரைக்கும் இந்த 6 கோர்சஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. அபவ் 9 அண்ட் அப் டு 16 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். சரிங்களா? 9 வருஷத்துக்கு உள்ளார இருக்கிற சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு 6 கோர்ஸுங்க. சரிங்களா? 9 வருஷத்துக்கு மேலே 16 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 16 கோர்சஸ்ஸு. 25 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படி above 16 அண்ட் அப் டு 25 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்கிறவங்களுக்கு 16 கோர்சஸ் வரும். சரிங்களா? 25 இயர்ஸ் அண்ட் அபவ் ஆஃப் சர்வீசஸ் இருக்கிறவங்களுக்கு அதை விட கொஞ்சம் டெஸ்ட் மாடியூல்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்கப்பா. The same will be applicable for central secretariat officers and not working with any ministry or department. சரிங்களா? The same will be applicable for central secretariat services officers. சரிங்களா? அவங்க பார்த்தீங்கன்னா எந்த மினிஸ்ட்ரி எந்த டிபார்ட்மெண்ட் கீழேயும் வரமாட்டாங்க, அவங்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓகேவா? The courses shall be added for each of the position designation levels under IGOT portal. சரிங்களா? பாஸ் பண்ணியிருக்கியா, ஃபெயிலாக இருக்கீங்களா, எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த போர்ட்டலில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ 50% ஆஃப் மார்க்ஸ் எடுத்தே ஆகணும். Efficiency test. The performance of every government servant is assessed annually through their APAR. Assumes immense importance in the career of government employees. அதாங்க அவங்க எப்படி வேலை பார்த்துருக்காங்க என்ன அப்படிங்கிறது இந்த டெஸ்ட் ஸ்கோரை வச்சு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பரவாயில்ல, நீங்கள் தப்பிச்சிங்க. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் எம்ப்ளாயிஸ்னு இதில் ரெப்ரசன்ட் பண்ணலை. சரிப்பா, கவனிங்க. ஜொமேட்டோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்டர்னல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. அதோடைய நியூ சிஇஓ யார் சார் அப்படின்னா ஆதித்யா மங்களா அப்படிங்கிறவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கப்பா சிஇஓவா, ஃபுட் ஆர்டரிங் அண்ட் டெலிவரி பிஸ்னஸ்க்காக. சரிங்களா? இவர் தான் அவர். படிச்சு வச்சுக்கோங்க, ஆதித்யா மங்களா.
இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதித்யா மங்களம் பிர்லா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பிர்லா குரூப்பு. அவங்க பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் சேர்ந்துருக்காங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இது வள வள வளவலன்னு நியூஸ்லாம் தேவையில்ல. அந்த பெயர் எந்த கம்பெனின்னு தெரிஞ்சால் போதும்ப்பா. அடுத்ததுப்பா மணிஷ் பஜோரியா. அவர் பார்த்தீங்கன்னா சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக ப்ரமோட் பண்ணியிருக்காங்க டாட்டாவோட என்டர்பிரைஸில் இருக்க பிக் பாஸ்கெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு. இல்லைப்பா, ரிஷிகேஷ்வன் மிஷன் கர்மயோகி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும்தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்கப்பா. ஃப்யூச்சரில் மேபி யாருக்கு வேணாலும் தரலாம். ஓகேவா? இதில் வர பலன்னு இருக்கிற நியூஸ் எல்லாம் நமக்கு தேவையில்ல. இந்த பெயர் எந்த கம்பெனி, சரிங்களா, இதோடைய பேரண்ட் கம்பெனி யார். எட்டர்னலுங்கிறது ஜொமேட்டோ, ஓகேவா. பிக் பாஸ்கெட் அப்படிங்கிறது டாட்டா, ஓகேவா. ஆதித்யா மங்களா அங்கே, இங்கே மனிஷா பஜோரியா. எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படின்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிராண்ட்ஸ் ஆத்தரைசேஷன் டு அப் 6 more RPET யூனிட்ஸ் டு பூஸ்ட் கெப்பாசிட்டின்னு சொல்கிறாங்கப்பா. சரி, இங்கே பாருங்களேன், ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா. நமக்கு இந்த பொவேண்டோ இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, பொவேண்டோ பெப்சி இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கேனலெல்லாம் தரல, கரெக்டாக. அதாவது பிளாஸ்டிக் பாட்டில்லையும் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த பெப்சி கோக் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்லப்பா. ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாட்டிலில் தான் அவங்களுடைய பிஸ்னஸே இருக்கும். ஏன்னா ஈஸியாக ரீசைக்கிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இங்கேயும் அதே ரீசைக்கிள் பண்ணுறதை பற்றி தான் பேசியிருக்காங்க. இந்த பாட்டிலை ரீசைக்கிள் பண்ணுறதை பற்றி தான் பேசியிருக்காங்க. என்ன கணபதி? ஃபுட் சேஃப்டி என்ன சொல்கிறாங்கன்னா ஆத்தரைசேஷன் கிராண்ட் பண்ணியிருக்காங்க 6 அடிஷ்னல் ரீசைக்கிள்டு பாலித்தலின் டெராப்தலேட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, சரிங்களா. 6 யூனிட்டை டெட்ரா பேக் ஃபார் ஃப்ரூட்டி, கரெக்ட், சரிங்களா. அதுதான் இப்போ சொன்னேன். 6 அடிஷ்னல் பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. யார் அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க தான், அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க தான் இப்போ, சரிங்களா. ஏபிஆர் த அசோசியேஷன் ஆஃப் பிஇடி ரீசைக்ளர்ஸ் பாரத் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா போஸ்ட் திஸ் டெவலப்மெண்ட் த கம்பைன்ஸ் எஃப்எஸ்எஸ்ஏஐ ஆத்தரைஸ்டு கெப்பாசிட்டி ஸ்டாண்ட்ஸ் 1.5 lakh tons per annum RPET to meet the demand for food contact packaging from branded coverage manufacturers. அதாவது என்னென்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ஃபுட் பேக் பண்ணி இதெல்லாம் தராங்க தெரியுங்களா. அதில் பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு அதை பேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரீசைக்கிள்டு பாலித்தீன் இருக்குல்லங்க, அந்த பாலித்தீனை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அது மட்டுமே பார்த்தீங்கன்னா 1.5 lakh ton per annum, சரிங்களா. இங்கே பாருங்கள், நம்ம வேஸ்ட்டாக இதெல்லாம் தூக்கி போடுறோம். இந்த பிளாஸ்டிக்ஸ் இப்போ நீங்கள் நிறையா ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்குன்னு தெரியுங்களா. பிளாஸ்டிக்கோடைய வேஸ்டேஜை வச்சுட்டு சேர் தயாரிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல. அந்த மாதிரி சில குறிப்பிட்ட கணபதி, ஆமாம் கணபதி, இன்றைக்கி லீவுங்க, சரிப்பா. ஒரு குறிப்பிட்ட பிளாஸ்டிக்கை மட்டும் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் உபயோகப்படுத்தலாம். நீங்கள் ரீசைக்கிள் பண்ணுறதுனால அது உணவில் ஏதாவது பாதிக்குமானா அந்த மாதிரி பாதிப்பை கொடுக்காது. இல்லைன்னா அவங்க அப்ரூவலே கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ரைட். இதன் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா கவனிங்க, ஆஸ் ஆஃப் மே ஒன்லி 5 out of 20 RPET மேனுஃபேக்சரிங் யூனிட் ஹேட் ரிசீவ்ட் த சர்டிஃபிகேட் ஃப்ரம் FSSAI ஃபாலோவிங் ரீசன்ட் கன்சர்ன் ரைஸ்டு பை த அசோசியேஷன் த எஃப்எஸ். அதாவது என்னென்னா நிறையா கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் 20 அவங்க எவ்வளோ செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 20 பேர். மே மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 20 5 பேர்த்துக்கு மட்டும்தான் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க, சரிங்களா. மற்ற நபர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க, ஓகேவா. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் லாஸ். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அடிஷ்னலாக இன்னொரு 6 கம்பெனிக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க. நிறைய கம்பெனிக்கு அப்படி அப்ரூவல் கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரி வார்னிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த் த இண்டஸ்ட்ரி பாடி ஹஸ் ரைஸ்டு கன்சர்ன் தட் எனி ஃபர்தர் டிலே இன் கிராண்டிங் ஆஃப் ஆத்தரைசேஷன் பை FSSAI டு ஃபேக்டரி செட்டப் ரீசைக்கிள்டு PET மேனுஃபேக்சர்ஸ் லைக் டு புஷ் எ மெஜாரிட்டி கம்பெனி பேங்க்ரப்சி. இந்த வார்த்தை முக்கியம். வாட் இஸ் மீன் பை பேங்க்ரப்சி? பேங்க்ரப்சின்னா என்னதுப்பா? பேங்க்ரப்சி அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பேங்க்ரப்சி அப்படின்னா என்ன? திவால் ஆகுறது, அதுதான் பேங்க்ரப்சி. என்னவா சொல்கிறாங்க இந்த பாயிண்டில்? அதாவது லாஸ்ட் மந்த் மாதிரி FSSAI எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னா எங்கள் கம்பெனி அப்படியே திவால் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
சரிங்களா, எங்களால் ப்ரொடக்ஷன் எதுவுமே பண்ண முடியாது, அடிக்குவேட் சப்ளை கொடுக்க முடியாது, அதனால் தயவு செய்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுங்கள், அக்செப்டன்ஸ் கொடுங்க, இட் வில் எனேபிள் பெவரேஜ் மேனுஃபேக்சரர். அப்போ தான் அவங்களால ரெகுலேட்டரி கைட்லைன்ஸை மீட் பண்ணி 30% ஆஃப் ரீசைக்கிள்டு ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்ஸை தான் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க பாட்டில்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. திவால், கரெக்ட் கரெக்ட். ஸோ ஃபார் த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 4 lakh tons ஆஃப் அன் எஸ்டிமேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது எண்ணில் வராது, இந்தியன் ருப்பியில் வரும். 7,500 to 8,000 கோடி பார்த்தீங்கன்னா ஆர்பிடி ஜெனரேட்டிங் ஃபுட் கான்டாக்ட் பேக்கேஜிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஃபாலோயிங் த ரீசன்ட் கன்சர்ன் சிஇஓ சொல்லியிருக்காரு. சரிங்களா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எங்களால் உடனே இப்போ ஒரு ரீசைக்ளிங் பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா உடனே கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, கொஞ்சம் யோசிச்சு இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்கனைசேஷன் எடுக்கிற டெசிஷன்ஸ்க்கு அது இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்கப்பா. ஓகேவா, கிளியரா? எல்லோ நோட்டீஸ், அதுவும் கரெக்டு தான். யாருக்காவது ஞாபகம் இருக்கா, ஒரு கம்பெனி ஐஆர்டிஐ வந்து ஒரு கம்பெனி கொடுத்தாங்க, ஒரு கம்பெனி வந்து பேங்க்ரப்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனலுக்கு கொடுத்தாங்க. எந்த கம்பெனின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், நம்ம போன மாதம் சிஏ எடுத்தோம் இது. சரிப்பா, ஜிஎம்ஆர் ஏரோ இன் 3 years பேக் வித் ஆகாஷா ஏர். சரிங்களா, ஜிஎம்ஆர் ஏரோ டெக்னிக் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆகாஷா ஏர் கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. சரி, நான் ஒரு கொஷின் கேட்கவா? ஒரு கம்பெனி கோட் ஷேர் அக்ரிமெண்ட், ஒரு ஃப்ளைட் கம்பெனி கோட் ஷேர் அக்ரிமெண்ட் வித் யார் கூட? ஜென்சால், வெரி குட் பிரியங்கா, சூப்பர்மா. ஜென்சாலுக்கு கோட் ஷேர் அக்ரிமெண்ட். சரிப்பா, இந்த ஜிஎம்ஆர் ஏரோ டெக்னிக் ஏர் ஃப்ரேம் மெயின்டெனன்ஸு ரீப்பேரு ஓவர்ஹால் ஆர்கனைசேஷன் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 3 வருஷம் டீல் ஆகாஷா ஏர் கூட. எதற்காகனா மெயின்டெனன்ஸ் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக ஆஃப் இட்ஸ் போயிங் 737 மேக்ஸ். ஜிஎம்ஆர் ஏரோ டெக்னிக் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் சப்போர்ட் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. எந்த பிளான்ட்லனா ஹைதராபாத். சர்வீஸ் ரீப்பேர் பண்ணுறாங்க அவ்வளோதான். இண்டிகோ எந்த ஏர்லைன்? டர்க்கிஷ் ஏர்லைன். வெரி குட் வெரி குட், டர்க்கிஷ். சரிப்பா, துருவா ஸ்பேஸ் டு சப்ளை சோலார் பேனல்ஸ் ஃபார் பிக்சல் சேட்டிலைட்ஸ். சரிங்களா, துருவா ஸ்பேஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சப்ளை பண்ணுறாங்க. என்ன சப்ளை பண்ணுறாங்க? சோலார் பேனல்ஸை சப்ளை பண்ணுறாங்க. யாருக்கு? பிக்சல் சேட்டலைட்டுங்கிற நிறுவனத்துக்கு. சரிங்களா, இவர் துருவா ஸ்பேஸு, இவர் பிக்சல் சேட்டலைட். துருவா ஸ்பேஸ் எ ஃபுல் ஸ்டாக் ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப் கம்பெனி. சரிங்களா, இவங்க என்டர்ட் இன்டு எ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வித் பிக்சல் கூட பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டு சேட்டலைட் இமேஜிங் கம்பெனி இவங்க டு பில்ட் எ ஹை ரெசல்யூஷன் ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் சேட்டலைட் கன்ஸ்டலேஷன் பண்ணுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ணுறாங்க, சோலார் பேனல் சப்ளை பண்ணுறாங்க. சரிங்களா, எதற்காக அப்படின்னா நெக்ஸ்ட் சேட்டலைட் ஃப்ளீட்டுக்காக சப்ளை பண்ணுறதுக்கான ஒப்பந்தம் தயாரிக்க கொடுத்துருக்காங்கப்பா. துருவா ஸ்பேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம். ஓகேங்களா, இது சில கம்பெனிஸ், அதாவது இந்த துருவா ஸ்பேஸ் மாதிரி சில கம்பெனிஸ் மட்டும்தான் இதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸ்பேஸ் கிரேட்ஸ் இங்கே பாருங்கள், உங்களை வீட்டுகளுக்கு சோலார் பதிக்கிறதுங்கிறது வேறு. சரிங்களா, இங்கே பாருங்கள், ஸ்பேஸ் கிரேடு சோலார் பேனல் அப்படிங்கிறது இவங்க மாதிரி சில கம்பெனிஸ் தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சில இண்டிஜினியஸ் டிசைன்ஸ் இருக்கணும். இண்டிஜினியஸ் டிசைன்ஸ் அண்ட் டெவலப் ஸ்மால் சேட்டலைட்ஸ் அண்ட் கீ சப்சிஸ்டம் இன்க்ளூடிங் ஸ்பேஸ் கிரேட் சோலார்ஸ். இதில் இந்த பேனல் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், சோலிஸ் ப்ளஸ் பேனல் ஆர் என்கேஜ்டு ஹை பர்ஃபார்மன்ஸ் பவர் ஜென்ரேட்டட் இன் ஆர்பிட். சுபான்ஷு சுக்லா எர்த்துலேருந்து வந்துட்டாருங்களா? ரிட்டர்ன் டு எர்த். ஓகே ஓகே. இங்கே பாருங்கள், இந்த சோலிஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேனல், அந்த ஹை கிரேட் பேனல் வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட்டில் பதிக்கிற பேனலை இவங்க தான் ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்கப்பா. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் லாஸ்ட் இயர் வந்து இந்த டெலிவரி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யுஏஇ, ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி நிறையா நாடுகளுக்கு இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்கப்பா. பிக்சல் வந்து பெங்களூர் பேஸ்டு கம்பெனியா? ஓகே. டிசைன் ஃபார் டெய்லி குளோபல் ரீவிசிட் அண்ட் ஹை ஸ்பெக்ட்ரல் fidelity pixels upcoming fleet satellite builds success of its Firefly satellite launched in 2025 which marked the world first 5 metric commercial hypers. இது பாருங்க முக்கியம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 2025 பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இவங்க ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணாங்க. ஃபயர்ஃப்ளை சேட்டலைட் வந்து 2025 இப்போ இவங்க லான்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுதான் வேர்ல்டுலேயே முதல் முறையாக 5 மீட்டர் கமர்ஷியல் ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜரியாக இருக்க போகுது.
அப்படின்னு சொல்கிறாங்க. துருவா ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. 6.5 ஏக்கருக்கு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 2.80 லேக் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வச்சுருக்காங்க. டோட்டலாக 30,000 ஸ்கொயர் ஃபீட் டெடிகேட்டட் டிசைன் பிளான்ட் இவங்க கிட்ட இருக்கு. இவங்க ஒன்லி ஃபார் ஸ்பேஸ் கிரேடு சோலாரை மட்டும்தான் ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, கேபினெட் அப்ரூவ் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பாலிசி 2025 அப்ரூவல் கொடுத்துருக்காங்கப்பா. த யூனியன் கேபினெட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அப்ரூவ்டு வந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பாலிசி 2025 கொடுத்துருக்காங்க. இதோட எய்ம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரியுடைய ஸ்போர்ட்ஸ் லேண்ட்ஸ்கேப்பை ரீசைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாலிசி பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பாலிசி 2001 சரிங்களா திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு பாலிசி. இதெல்லாம் கேட்பாங்க. ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் பாலிசி எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2001 சரிங்களா. இந்த பாலிசி படி 2036 வந்து நம்ம ஒலிம்பிக்கில் ஸ்ட்ராங் ஸ்பேஸில் இருக்கணுங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. இப்போ சரிங்களா. இந்த அவுட்கம் எக்ஸ்டென்சிவ் கன்சல்டேஷன் இன்வால்விங் வித் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், நித்தி ஆயோக், ஸ்டேட் கவர்மெண்ட், நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனு சரிங்களா. இந்த மாதிரி எல்லா பப்ளிக் ஸ்டேக் ஹோல்டருடைய எக்ஸ்டென்சிவ் கன்சல்டேஷனில் தான் இந்த பாலிசி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாலிசியில் டோட்டலாக ஒரு 5 பில்லர் இருக்குப்பா. என்னென்ன சார் அப்படின்னா, எக்ஸலண்ட் இன் குளோபல் ஸ்டேஜ் சரிங்களா. நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் ஸ்டேஜில் எக்ஸலண்ட்டாக இருக்கணும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் அது வழிவகை செய்யணும். எப்படி சார் அப்படின்னா, இப்போ ஸ்போர்ட் மீட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நாமக்கல்லேருந்து முட்டை அனுப்புவாங்க, கட்டாருக்கு அனுப்புனாங்க, ஃபுட்பால் மேட்ச் நடந்ததில்ல. ஸோ அந்த மாதிரி எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டாகவும் இருக்கணும். அதன் மூலிமா சோஷியல் டெவலப்மெண்ட் ஈஸியாக நடக்கும். ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்க. லைக் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ எங்கள் ஊரில் வாழப்பாடின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச்சே கொண்டு வரலான்னு சொன்னாங்க. இன்கேஸ் அப்படி வந்ததுன்னா சோஷியல் டெவலப்மெண்ட் நிறையா நடக்கும், நிறையா நபர்களுக்கு வேலையும் கிடைக்கும். அந்த ஏரியா பார்த்திங்கன்னா மாடர்ன் ஏரியாவும் மாறும். ஸ்போர்ட்ஸஸ் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்டாக மாறணும், மக்கள் எல்லாருமே கலந்துக்கணும். அதே மாதிரி இன்டகிரேஷன் வித் எஜுகேஷன், லைக் பிஇடி பீரியட்லாம் சொல்கிறாங்க தெரியுங்களா. எந்த பிடி பீரியட் எடுக்கிறாங்க, எல்லாம் மேக்ஸ் டீச்சர் எடுத்துப்பாங்க. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸுக்குன்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் இதற்காக தனி ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரேம் ஒர்க் உருவாக்கப்பட்டுள்ளது சரிங்களா. ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஸ்ட்ராட்டஜி, இப்போ நம்ம பட்ஜெட்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்களே, எக்கனாமிக் பாலிசி மேக் பண்ணுற மாதிரி ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனியாக ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்திருக்காங்க. சபரிராஜன் ஹாய் ஹாய். ஸோ அதை தான் இதில் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் படித்து பாருங்கள். இதை ஃபுல்லாக அதை தான் நான் இப்போ சொன்னது தான் அப்படியே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு கிளாஸ் சும்மா படித்து மட்டும் பாருங்கள். இதை இது பெருசாக வளவளன்னு வார்த்தைகள் இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு டெஸ்கிரிப்டிவில் உபயோகமாகும். மேக்ஸ் டீச்சர் தாக்கப்பட்டார், ஐயோ அப்படி இல்லை. மேக்ஸிமம் நீங்களே சொல்லுங்கள் கணபதி, பிஇடி பீரியட்னு ஒரு பீரியட் வரும்ல, விளையாட்டு பீரியட், அது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணலன்னா எடுத்துக்குவாங்கல்ல, சில டைமில் கொடுத்துருவாங்க இருந்தாலும். ரைட். ஸோ கேபினெட் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் ஸ்கீமை அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்ப்பா. சரி பாருங்கள், இன் எ டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஸ்டெப் டு போல்ஸ்டர் இந்தியாஸ் ஆர்என்டி, அதாவது இந்தியாவுடைய ஆர்என்டியை அதிகப்படுத்தணும், அந்த ஈகோசிஸ்டம் அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் ஸ்கீமுக்காக ஒரு நிதி ஒதுக்கியிருக்காரு. எவ்வளோ அப்படின்னா 1,00,000 கோடி. இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா ஆர்என்டி ஒர்க் நடக்குது அப்படின்னா ஆர்என்டி நடந்தால் தான் அந்த கம்பெனி டெவலப்மெண்ட்டே ஆக முடியும். கரெக்டு தானே? ரைட். ஸோ இதோடைய கிரிட்டிக்கல் ரோலில் பாருங்கள், ப்ரைவேட் செக்டாரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ரெக்கக்னைசிங் த கிரிட்டிக்கல் ரோல் தட் த ப்ரைவேட் செக்டார் பிளேஸ் இன் டிரைவிங் இன்னோவேஷன், கமர்ஷியலைசேஷன், ரிசர்ச், ஆர்டிஐ ஸ்கீம்ஸ் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் லாங் டேர்ம் ஃபினான்சிங் அண்ட் ரீஃபினான்ஸ். அதாவது என்னென்னா இது வெறும் கவர்மெண்ட் செக்டாருக்கு மட்டும் கிடையாது, ப்ரைவேட் செக்டாருக்காகவும் சேர்த்து தான் இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்போ ஒரு நல்ல கம்பெனி, அந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற கம்பெனினா அதுக்கு ஆர்என்டிக்கு இவங்க ஃபண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதற்காக தான் இது ஒதுக்கப்பட்டது. த ஸ்கீம் ஹேஸ் பீன் டிசைன் டு ஓவர் கம் த கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் இன் ஃபண்டிங் ப்ரைவேட் செக்டார். இப்போ தானே நான் சொன்னேன், ஒரு நல்ல கம்பெனி ஃபண்ட் சப்போர்ட் இல்லைன்னா இவங்க ஃபண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. சிக் டு ப்ரொவைட் க்ரோத், ரிஸ்க் கேபிட்டல் டு சன்ரைஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் செக்டார் டு ஃபெசிலிட்டேட் இன்னோவேஷன், ப்ரொமோட் அடாப்ஷன், டெக்னாலஜி, என்ஹான்ஸ் காம்படிட்டிவ்னஸ். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அனுசந்தன் ரிசர்ச். கரெக்ட். அதெல்லாம் இப்போ பின்னாடி வருது. இந்த பாருங்க இங்கே கொடுத்துருக்கேன் சரிங்களா. என்கரேஜ் த ப்ரைவேட் செக்டார் டு ஸ்கேல் அப் ரிசர்ச் ஆர்என்டி. ஸோ ப்ரைவேட் செக்டாரோடைய ஆர்என்டி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும்
அதோடைய லெவல்ஸை ஃபினான்ஸ் லெவல்ஸை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காகவும் டெக்னாலஜி அடாப்ஷனுக்காகவும் டீப் டெக் ஃபண்ட் சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இது கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்காக கவர்னிங் போர்டு பார்த்திங்கன்னா அனுசந்தன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஒன்று உருவாக்குனாங்க. இதுக்கு சேர் யாருன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் தான். இவருடைய டைரக்ஷனில் தான் இந்த ஸ்கீம் கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆஃப் ஏஎன்ஆர்எஃப் வில் approve the scheme guidelines and recommendation second level fund managers and type of project in sunrise sector. அது என்ன சன்ரைஸ் செக்டார்? சன்ரைஸ் செக்டார்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஸ்கீமுடைய சேஞ்சஸ் அப்ரூவல் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது சார் அப்படின்னா கேபினெட் செக்ரட்டரி கிட்ட தான்ப்பா இருக்குது. எம்பவர்டு குரூப் செக்ரட்டரிஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் இதோடைய நோடல் டிபார்ட்மெண்ட், இந்த ஆர்டிஐயோடைய நோடல் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் கேட்கலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவங்க தான் இந்த ஸ்கீமுடைய நோடல் டிபார்ட்மெண்ட். இந்த பாயிண்ட் முக்கியம்ப்பா. ரைட். சன்ரைஸ் செக்டார்னா இப்போ வளர்ந்து வரும் நிறுவனங்கள் லைக் அப்படின்னா ஏஐ ரிலேட்டட் கம்பெனிஸு இதெல்லாம் இருக்குல்ல, அதுதான் சன்ரைஸ் செக்டார். வளர்ந்து வரும் செக்டாருக்கு ஃபண்ட் சப்போர்ட். ஓகேவா? த ஆர்டிஐ ஸ்கீம் வில் ஹேவ் ஏ 2 டயர்டு ஃபண்டிங் மெக்கானிசம். இதில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஒரே டயரில் எல்லா பணத்தையும் கொடுத்துறது கிடையாதுப்பா. 2 டயரில் கொடுக்குறாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பர்பஸ் ஃபண்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு டயரும், செகண்ட் லெவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் செகண்ட் லெவல் ஃபண்டுக்கு அவங்க பெயர் வச்சுருக்காங்க. சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் லோனில் தான்ப்பா வரும். ஓகேவா? ரைட். அடுத்தது த ஃபண்டிங் ஆர்என்டி ப்ராஜெக்ட் பை தி செகண்ட் லெவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வுட் நார்மலி டு பி எ ஃபார்ம் ஆஃப் லாங் டேர்ம் லோன் அட் லோ ஆர் நில் இன்ட்ரெஸ்ட் ரேட். இதில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் செகண்ட் லெவல் ஃபண்டு பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஓகேவா? கான்ட்ரிபியூட்டிங் டீப் டெக் ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட் ஆர் எனி அதர் ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் மீது ஆர்டிஐ மே ஆல்சோ கன்சிடர்டு. அதாவது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இன்கேஸ் ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்டில் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஆர்டிஐ ஃபியூச்சரில் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. இது எல்லாமே விக்ஷித் பாரத்துக்காக கொண்டு வந்திருக்காங்கப்பா 2047க்காக. இந்த ஸ்கீம்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரலாம், எதிர்பார்க்கலாம். எக்ஸ்பெக்டட் கொஷின் இதெல்லாம் ஐபிபிஎஸ்ல. நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு கிராமம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வில்லேஜ் இருக்குது. இந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஏங்கிற ஒரு நபர் கஷ்டப்பட்டு படித்து வேலைக்கு போகிறாரு. அப்போ கஷ்டப்பட்டு படித்து ஒரு ப்ரைவேட் ஜாபுக்கு போகிறாரு. கவர்மெண்ட் ஜாப் கிடையாது, ப்ரைவேட் ஜாபுக்கு. அப்போ கஷ்டப்பட்டு படித்து ப்ரைவேட் ஜாபுக்கு சிட்டியில் போய் சேர்றாரு அப்படின்னா இவருக்கான அங்கீகாரம் தான் இந்த ஸ்கீமுடைய நோக்கம். அப்போ இப்படி அங்கீகாரம் கொடுக்கும் பொழுது இவருக்கு சேலரி இன்னொன்றுக்கு வரும். இவர் வேலைக்கு போய் சேர்ந்ததுனால கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் வேலைக்கு போனதுக்காக ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அதுதான் எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். யூனியன் கேபினெட் இது அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. கிளியரா? ரைட். த யூனியன் கேபினெட் சேர்டு பை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இது அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் த ஸ்கீம் வைல் ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ் வில் கெட் 1 மந்த் வேஜ் அப் டு 15,000 ரூபா வரைக்கும் பணம் கிடைக்கும். சரிங்களா? இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 2 வருஷத்துக்கு கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது பட்ஜெட்டில் இதற்காக நிதி பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்கப்பா. பட்ஜெட்டில் நிதி மட்டும் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதன் மூலயமா இந்த இடத்துல என் இமேஜ் இருக்கிறனால தெரியாது. இதன் மூலயமா 4.1 crore யூத் பயனடைவார்கள்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன்ப்பா. இதுக்காக இந்த ப்ராஜெக்டுக்காக 99,446 கோடி இஎல்ஐ ஸ்கீமோட எய்ம் என்ன அப்படின்னா ஒதுக்கியிருக்காங்க. இதோட இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா நிறைய நபர் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி நபர்கள் வேலைக்கு போவாங்க அப் டு 2 இயர்ஸ்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 1.92 பெனிஃபிஷரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பெனிஃபிஷியர்ஸாக இருக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் ரெண்டு பார்ட் ஏ ஃபண்டு பார்ட் பி ஃபண்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நான் இதை ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். இப்போ கவனிங்களேன். ஒரு நபர் கஷ்டப்பட்டு படித்து இந்த ஏங்கிற நபர் சென்னையில் போய் ஒரு வேலைக்கு சேர்றாரு. சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு. 30,000 சம்பளம் வாங்குறாரு. இப்போ இவர் இந்த 30,000 சம்பளம் வாங்கியிருக்காருல்ல, அப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் பார்ட் ஏ ஃபண்டில் அவருக்கு பெனிஃபிட் ஆகணும்னா அந்த எம்ப்ளாயிக்கு, அப்போ இவர் இந்த ஸ்கீமுக்குள்ளார வந்துடுறாரா? அப்படிங்கும் பொழுது என்ன அப்படின்னா 15,000 ரூபா. கரெக்ட். பர் இயருக்கு இங்கே பாருங்க, கவனிங்க. ஒரு வருஷத்துக்கு 15,000 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுப்பாங்க. அப் டு 15,000.
ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க தனியா சம்பளம் வாங்குறாரு. இதோடைய நோக்கமே என்னன்னா, அவரு வேலைக்கு போறது அங்கீகாரம் குடுத்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா, அ இத பார்த்துட்டு இன்னும் நெறைய பேர் நம்மளும் வேலைக்கு போனா கவர்மெண்ட் நமக்கு பணம் குடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். அப்ப எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப 15,000 2 இன்ஸ்டால்மெண்ட்ல குடுக்க போறாங்க. சரிங்களா? இந்த இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அவரு வேலைக்கு இப்ப என்னவா நடக்கும்? ஃபர்ஸ்ட் மாசம் மட்டும் 30,000 சம்பளம் வாங்கிட்டு, உடனே பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இன்சென்டிவா ஒரு 15,000 குடுக்குறான். 45,000 வாங்கிட்டு கிளம்பிறக்கூடாதுங்கிறதுக்காக, நீங்க வேலைக்கு சேர்ந்து 6 மாசத்துக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பணம் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு தான், இந்த ஃபினான்ஷியல் லிட்ரசி புரோகிராம்னு ஒரு புரோகிராம் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, ஃபினான்ஷியல் லிட்ரசின்னா, ஒரு பணத்தை எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை கம்ப்ளீட் பண்ணியிருந்தா மட்டும்தான் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது எல்லாமே பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுவாங்க இப்போ. ஓகேவா? பேங்க்ல டெபாசிட் பண்ணுவாங்க. அதில் இப்போ 15,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு 5,000 ரூபா பார்த்தீங்கன்னா, சரிங்களா, இந்த 5,000 ரூபாயை ஆர்டி மாதிரி போட்டுருவாங்க. 10,000 தான் கொடுப்பாங்க. என்ன காரணம்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் சொல்லுங்களேன், கெட் பெனிஃபிட் இல்லைங்க, எம்ப்ளாயி தான் கெட் பெனிஃபிட், எம்ப்ளாயர் கிடையாதுப்பா. எம்ப்ளாயி கெட் பெனிஃபிட். இங்கே பாருங்களேன், 999 ரூபா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குன்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு யாருக்கிட்டையாவது சொல்லியாவது ஒரு ரூபா என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புடா அப்படின்னு சொல்லி 1000 ரூபா பார்க்கும்போது சந்தோஷப்படுவீங்கல்ல. அதே மாதிரி 5,000 ரூபா ஆர்டியில் டெபாசிட் பண்ணிருக்கப்போ தான் இந்த மாதிரி நம்ம நிறைய இன்னும் டெபாசிட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. ஓகேவா? பார்ட் ஏல ஃபஸ்ட் டைம் பெனிஃபிட் ஆகிறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா 1.92 crore. பார்ட் பி பார்த்தீங்க அப்படின்னா, இது முழுக்க முழுக்க மேனுஃபேக்சரிங் செக்டர். மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கல்ல இப்போ, அவங்களுக்கு பொருந்தும். இதோடைய சேலரியும் இதுவும் 1,00,000 ரூபாய் தான். ஆனால் இதில் மட்டும் பாருங்கள், கவர்மெண்ட் இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா 3,000 ரூபா பர் மந்த்து கொடுக்குறாங்கப்பா. 2 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா மந்த்லி கொடுக்குறாங்க பர் மந்த்து. அங்கே பார்த்தீங்கன்னா 15,000 ஒரு வருஷத்தில் 2 டைம் கொடுக்குறாங்கல்ல. இங்கே அப்படி கிடையாதுப்பா. ஒவ்வொரு மாதமும் 3,000 கொடுக்குறாங்க. 2 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. ஆனால் அவர் அந்த கம்பெனியில் அட்லீஸ்ட் 6 மந்த்ஸாவது ஒர்க் பண்ணியிருக்கணும். சொல்கிறது புரிஞ்சுங்களா? இன்சென்டிவ் வில் பி எக்ஸ்டெண்டட் ஃபார் இன்கேஸ் கவர்மெண்ட் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா 3rd and 4th இயரில் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணலாம். அது இப்போ சொல்லலை. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அவங்க பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓவில் ரிஜிஸ்டர் பண்ண கம்பெனியில் ஒர்க் பண்ணுற நபர்களாக இருக்கணும். இல்லைன்னா அது செல்லாது. அப்போ ரிஜிஸ்டர் பண்ணணும்னா லெஸ் தென் 50 எம்ப்ளாயீஸாவது இருந்திருக்கணும், அல்லது 50க்கு மேலேயாவது அவங்க ஒர்க் பண்ணியிருந்திருக்கணும். ஓகேங்களா? இந்த இன்சென்டிவ் பேமெண்ட் மெக்கானிசம் எந்த இதில் சார் கொடுக்குறாங்க? சுரேஷ் கணபதி, நம்ம சுரேஷ் வந்திருக்காரு. ரைட். So all payment to the first time employees under a part A of the scheme will made through the DBT, direct benefit transfer. ஆதார் பிரிட்ஜ் பேமெண்ட் மூலியமா. அப்போ ஒரு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னா எனக்கு ஒரு 3 டேர்ம் முக்கியம்னு சொன்னேன். எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ இதை ஃபுல்லாக டிபிடி லைக் மகளிர் உரிமை தொகை இந்த மாதிரிலாம் கிடைக்குதுல்ல, அந்த மாதிரி கவர்மெண்ட்டே டைரெக்டாக ஃபண்ட் சப்போர்ட் பண்ணிடுறாங்க. பார்ட் பி பார்த்தீங்கன்னா பேன் லிங்க் பண்ண இபிஎஃப்ஓ அக்கௌண்ட்டில் மட்டும்தான் டெபாசிட் பண்ணுறாங்க. இந்த கொஷின்லாம் கண்டிப்பாக கேட்கலாம்ப்பா. இன்சென்டிவ் ஜாம் கரெக்ட். இன்சென்டிவ் மூலியமாக கொடுக்குற பணம் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ ஃபண்டை டிபிடி மூலியமாகவும், பார்ட் பி ஃபண்டை பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ மூலியமாக பேன் லிங்க் பண்ண இதில் டெபாசிட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரைட். இந்த இஎல்ஐ ஸ்கீமில், சரிங்களா, இந்த இஎல்ஐ ஸ்கீம்னால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செக்டர்ஸில் ஜாப் கிரியேஷன் அதிகமாகும். சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூத் வேலைக்கு போகிறதும் ரொம்ப அதிகப்படியாக நடக்கும். அதுதான் இந்த ஸ்கீமுடைய நோக்கமும். த இம்பார்ட்டன்ஸ் அவுட்கம் ஸ்கீம் வில் பி ஃபார்முலேஷன் ஆஃப் த கண்ட்ரி ஒர்க் ஃபோர்ஸ் எக்ஸ்டெண்டிங் சோஷியல் செக்யூரிட்டி கவரேஜும் அதிகமாகும் போத் மென் அண்ட் உமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான்ப்பா. எத்தனை நியூஸ் வந்திருக்கு டோட்டலாக? டோட்டல் நியூஸ் எவ்வளோப்பா? சரி, இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நம்ம இன்றைக்கி நடத்துனது ஃபுல்லாக முக்கியமான நியூஸஸ் தான். நல்லா படித்து பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
ரிவைஸ் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் ரிவைஸ் பண்ணிக்கோங்கப்பா. வேறு ஏதாவது டவுட் இருக்கா? வேறு ஏதாவது டவுட் இருக்கா? சண்முக பிரியா நான் பண்ணிடுறேம்மா. 15 நியூஸ் இன்னைக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரைட். சரிப்பா, வேறு எதுவும் டவுட் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, ஓகே சார், ரைட். சரிப்பா, லைவில் இணைந்த அனைவருக்கும் நன்றி. டைம் ஆகிடுச்சு, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணது பார்த்தது அனைவருக்கும் நன்றிங்க. சரிங்களா, இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், நிறையா படிச்சிடலாம். ரைட், ஆர்பிஐ சர்க்குலர்லாம் எஃபெக்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரியா, ரைட். சரிப்பா, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா, ரிவைஸ் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.